கப்பலுக்கும் கப்பலாலையும் நடந்த சில பயங்கரமான காமெடியான விபத்துகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா மட்டும் இல்லாம காமெடியாவும் இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. ஸ்பானிஷ் கார்கோ ஷிப் லூனோ என்ஜின் ஃபெயிலியர் ஆனதால கரைக்கு பக்கத்துல சும்மா தான் நின்றுருக்கு. ஆனா கடலுக்கு அது பொறுக்கல போல. வேகமா கடல் அலையை ஏவி விட்டு அந்த கப்பலை 2 துண்டா உடைச்சு போட்டிருக்கு. பிரான்ஸ்ல நடந்த இந்த விபத்துல நல்ல வேளையா கப்பல்ல இருந்த எல்லாரையும் ஹெலிகாப்டர் மூலமா காப்பாத்திட்டாங்க. சில ரஷ்ய பணியாளர்கள் நிறைய மரத்தை வெட்டி அதை ஒரு சின்ன கப்பல்ல ஓவர்லோட் ஆகுற அளவுக்கு ஏத்திட்டு போறாங்க. போச்சா போச்சா மொத்தமா போச்சா? இதுக்கு பேசாம மரத்தை வெட்டாமையே இருந்திருக்கலாம். இதுக்கு மேல அந்த மரத்தை வச்சு பீவர் வேணும்னா ஒரு கோட்டையை கட்டிக்கும். ஈக்குவடார்ல இந்த கப்பலுக்கு என்ன அவசரமோ தெரியல. நடுவுல இருக்க தொங்கு பாலத்தை உடைச்சுக்கிட்டு போகுது. உண்மையில சீனாவிலிருந்து வந்த அந்த கப்பலை நிறுத்த முயற்சி செய்யும் போது கட்டுப்பாட்டை இழந்துதான் பாலத்தை உடைச்சிருக்கு. சீனாவிலிருந்து வர்றது எல்லாமே இப்படிதான் இருக்கும் போல. இங்க ஒரு கிரேன் ஆபரேட்டர் ஒரு சின்ன படகை கப்பல்ல ஏத்துறாரு. எல்லாம் சரியா நடக்குதுன்னு நினைக்கும் போது இப்படி ஆயிடுச்சு. இது லயன் கிங்ல வந்த துரோகத்தை விட மோசமான துரோகம். இந்த சின்ன சொகுசு கப்பலை அப்போதான் புதுசா அறிமுகம் செய்யறாங்க. ஆனா கப்பல்ல இருந்த யாரோ ஒருத்தருக்கும் பிரிட்ஜ் ஆபரேட்டருக்கும் ஏதோ பிரச்சனை போல. அதனாலதான் கப்பலோட ஒரு கதவை திறந்து பிரிட்ஜ் ஆபரேட்டர் கேபினை நொறுக்கி இருக்காங்க. ஆனா இந்த 2 லேடிஸையும் பாருங்க, இந்த ரணகளத்திலையும் ஜாலியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜெட்ஸ்கீயருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அது என்னன்னா ஜெட்ஸ்கீல வேகமா போய் கப்பல் மேல மோதுனா கப்பல் மூழ்குமான்னு பார்க்கணுமா. ஐயோ நம்ம மூழ்கிடுவோம் போலயே. இல்ல இல்ல இல்ல, நல்ல வேலை தப்பிச்சாச்சு. இந்த நீளமான கப்பல் மெதுவா எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல பூனை குறுக்க போற மாதிரி ஒரு சின்ன படகு போகுது. அநேகமா படகுல வந்தவங்க கப்பல் பிரேக் போட்டுரும்னு நினைச்சிருப்பாங்க போல. என்ன இவ்வளோ பெரிய கப்பல்ல பிரேக் கூட இல்லையா? துருக்கியில உள்ள ஒரு துறைமுகத்துல இந்த கப்பல் டாக் பண்ண வருது. ஆனா கப்பலோட டிரைவர் நிறைய GTA கேம் விளையாடுவார் போல. அதுல வர்ற மாதிரியே உண்மையான கப்பலையும் வேகமா கொண்டு வந்து பார்க் பண்றாரு. இந்த மஞ்ச காரோட டிரைவர் கப்பலுக்கு இடம் கொடுத்து அவரோட காரை எடுத்துட்டு போயிட்டாரு. நான் வேணா என் காரை வேற எங்கேயாவது பார்க் பண்ணிக்கிறேன். பாகிஸ்தான்ல கராச்சி போர்ட்ல தான் இந்த சம்பவம் நடக்குது. நிறைய கண்டெய்னரோட வந்த சரக்கு கப்பல் நாங்கெல்லாம் சைக்கிள் கேப்லயே ஆட்டோ ஓட்டுவோன்னு சொல்லிட்டு சின்ன கேப் வழியா வருது. ஆனா நம்ம ஆட்டோ இல்ல கப்பல் அப்படிங்கறத மறந்ததால அது இன்னொரு கப்பல்ல மோதி அதுல இருந்த நிறைய கண்டெய்னர் கடலுக்குள்ள விழுந்துருச்சு. இந்த கப்பலோட கேப்டன் அந்த பாலத்தை கடக்கும் போது ஒன்னு தூங்கி இருப்பாரு, இல்லன்னா ஏதாவது கேம் விளையாடி இருப்பாரு. அதனாலதான் அந்த பாலம் கோவத்துல அந்த கப்பலை கேம் ஓவர் பண்ணிடுச்சு. இங்க சிலர் ஒரு கண்டெய்னரை படகுல எடுத்து வைக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு தப்பால முதல்ல கண்டெய்னர் விழுந்து பின்னாடியே கிரேனும் விழுது. அடுத்ததா அந்த படகும் கவிழுது. எப்பவும் போல டிரைவர் மட்டும் எஸ்கேப். இத அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஜாலியா ஒரு கப்பல்ல போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இன்னொரு கப்பல் வந்து மோதுனா யாரும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி கப்பல் மோதுனா பயப்படுவீங்களான்னு பார்த்தேன். பரவாயில்ல, நல்லாவே பயப்படுறீங்க. இந்த பெரிய மீன்பிடி படகு ஒரு பாலத்து மேல மோதி இருக்கு. ஆனா அந்த பாலத்தோட பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. அதனாலதான் எல்லாரும் படகு மூழ்குன்னு நினைக்கும் போது பாலமே மூழ்குது. இங்க சிலர் படகுல நின்று மீனுக்கு தூண்டில் போடுறாங்க. அப்போ ஒரு பெரிய படகு அவங்கள நோக்கி வேகமா வர்றத பார்த்து சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பெரிய படகோட கேப்டன் செல்போன்ல அவரோட ஒய்ஃப் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு போல.
அந்த கோவத்தை இந்த $3,72,500 படகு மேல காட்டிட்டாரு. இந்த கப்பலோட கேப்டன் கெட்டப்புல்லாம் சரியா போட்டுட்டு மண்டைக்கு மேல இருந்த கொண்டைய மட்டும் மறந்துட்டாங்க. இந்த கப்பல் ரொம்ப நேரமா லைன்ல காத்திருந்து டயர்டானதால போங்கடா நீங்களும் உங்க லைனும், நான் தனி வழியில போய்க்கிறேன்னு சொல்லி பாலத்தை உடைச்சிட்டு அது வழியா போக பாக்குது. ஆக்சிடென்ட் ரோட்ல மட்டும்தான் நடக்குமா, கடல்ல எல்லாம் நடக்காதான்னு இந்த ரெண்டு படகும் ஒன்னோட ஒண்ணு மோதி கடல்ல நடக்கிற ஆக்சிடென்ட் இப்படிதான் இருக்கும்னு நமக்கு காட்டுதுங்க. நார்வேல இந்த பெரிய கப்பலை இடமில்லைன்னு சொல்லி படகு நிறுத்துற இடத்துல நிறுத்தி இருக்காங்க. அதனால அந்த கப்பல் என்னையாடா படகு நிறுத்துற இடத்துல நிறுத்துறீங்கன்னு கோபப்பட்டு மெதுவா திரும்பி அங்கிருந்த 50 படகு மேலையும் மோதி அதை உடைச்சது மட்டும் இல்லாம படகை கட்டி வைக்கிற கான்கிரீட் பியர் அமைப்பையும் உடைச்சிருக்கு. 190 மீட்டர் நீளமா இருக்க இந்த கப்பலை கண்டெய்னரை ஏத்துறதுக்காக கரையை ஒட்டி நிறுத்தி இருக்காங்க. ஆனா சரியா நிறுத்துற நேரத்துல வேகமான கடல் அலை வந்ததால அந்த கப்பல் ஒரு இடத்துல நிக்காம கரையை உரசிக்கிட்டே போயிருக்கு. அதுல சுமார் 10 கண்டெய்னர் நசுங்கி போயிடுச்சாம். இந்த நீளமான சரக்கு கப்பலோட கேப்டன் இந்த பாலத்துக்கு கீழே போயிடலாம்னு நினைச்சிருக்காரு. ஆனா கப்பலோட பின்பகுதியில ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருந்தது. எல்லா இடத்துலயும் 2 கண்டெய்னரை அடுக்கிட்டு பின்னாடி மட்டும் 3 கண்டெய்னரை அடுக்கி இருக்காங்க. இங்கிலாந்துல தேம்ஸ் ஆத்துல வந்த இந்த சின்ன கப்பலோட என்ஜின் ஃபெயிலியர் ஆனதால அது கட்டுப்பாட்டை இழந்து கரையில உள்ள மரத்தால ஆன தடுப்புல இடிக்குது. ஆனா அப்பவும் நிக்காம திரும்பி தடுப்புல உரசிக்கிட்டே வருது. இந்த நீளமான கப்பலோட கேப்டன் இந்த சம்பவம் நடக்கும்போது இப்படிதான் இருந்திருப்பாரு. இருந்தாலும் அந்த 2 கப்பலோட கேப்டனும் ஆக்சிடென்ட்டை தடுக்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிருக்காங்க. ஆனாலும் அந்த 2 கப்பலும் மோதி இருக்கு. ஆனா பாதிப்பு பெருசா இல்ல. $227 மீட்டர் நீளத்தோட இருக்க இந்த பெரிய கப்பல் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் வந்திருக்கு. ஆனா அதை திருப்ப வேண்டிய நேரத்துல கப்பலை திருப்ப பயன்படுற ரட்டர் அப்படிங்கிற அமைப்பு செடி கொடி மாதிரி எதுலயோ சிக்கினதால கப்பல் திரும்பாம நேரா போய் கரையில இருந்த சில கட்டிடங்கள் மேல மோதி இருக்கு. இதுல ஆளுங்க யாருக்கும் எதுவும் ஆகலையாம். ஆனா அந்த கட்டிடங்கள் தான் மோசமா சேதமடைஞ்சிருக்கு. இந்த வீடியோ கிளிப்ல துருக்கியோட ஒரு சரக்கு கப்பலும் வியட்நாமை சேர்ந்த இன்னொரு சரக்கு கப்பலும் சிங்கப்பூர் ஸ்ட்ரெய்ட் கடல் பகுதியில நேரெதிரா வந்து கடைசி நேரத்துல கப்பலை லேசா திருப்பி ஆனாலும் ஒன்னோட ஒண்ணு மோதி இருக்குங்க. ரஷ்யாவை சேர்ந்த இந்த கார்கோ ஷிப் ஒரு பாலத்தை கடக்க பாக்குது. சவுத் கொரியன் கோஸ்ட் கார்டு அது வழியா போக முடியாதுன்னு ரேடியோ மூலமா சொல்லியிருக்காங்க. ஆனா கப்பல் கேப்டனுக்கு இங்கிலீஷ் தெரியாதான். அதனால கோஸ்ட் கார்டு சொன்னது புரியாம கப்பலை கொண்டு போய் பாலத்துல விட்டுருக்காரு. சராசரியா ஒரு சரக்கு கப்பல் ஆண்டுக்கு 1400 கண்டெய்னரை தொலைக்குமா. ஆனா இந்த கப்பல் ஒரே ட்ரிப்ல சுமார் 2000 கண்டெய்னரை தொலைச்சிருக்கு. 1 ஏபிஸ் அப்படிங்கிற இந்த சரக்கு கப்பல் சீனாவில இருந்து கலிபோர்னியாவை நோக்கி டிசம்பர் 2020ல போயிருக்கு. ஹவாய்க்கு பக்கமா போகும்போது புயல் வந்ததால நிறைய கண்டெய்னர் உடைஞ்சும் போயிருக்கு, கடல்லையும் விழுந்திருக்கு. இதோட மொத்த இழப்பு இந்திய மதிப்புல சுமார் 365 கோடியாம். இதுதான் சரக்கு கப்பல் போக்குவரத்துல நடந்த 2வது மோசமான பெரிய இழப்பை ஏற்படுத்தின விபத்தாம். இப்போ பார்த்த இந்த கப்பல் விபத்துகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி விபத்து நடக்கும்போது நீங்க பக்கத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.